ஓம் சாந்தி 13/5/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் நீங்கள் அடைந்திருக்கும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் புத்தியில் வைத்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள்தான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர் ஆவீர்கள். கேள்வி: ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக ஆன்மீக தந்தை எந்த ஒரு ஊசியை போடுகிறார்? பதில்: மன்மனாபவ என்ற ஊசி. இந்த ஊசி ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் போட முடியாது. தந்தை கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். இதற்கு சமஸ்கிருதம் போன்றவைகளை படிக்க வேண்டிய அவசியமில்லை. தந்தை ஹிந்தியில் எளிமையான சொற்களில் கூறுகிறார். ஆன்மீக தந்தை நம்மை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை கூறிக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை ஆத்மாவிற்கு எப்பொழுது ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது விகாரங்களை விட ஆரம்பித்து விடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. எனது சொரூபம் அமைதி, மேலும் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் சாந்தி தாமம், அதை பரம்தாமம், நிர்வாண தாமம் என்று கூறப்படுகிறது. தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அவர் பதீத பாவனர். நான் ஆத்மா இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. திரும்பி செல்ல வேண்டும் என்பதை யாரும் அறியவில்லை. அதனால்தான் என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று கூறுகின்றார். இதைதான் சமஸ்கிருதத்தில் மன்மனாபவ என்று கூறப்படுகிறது. தந்தை சமஸ்கிருதத்தில் கூறவில்லை, அவர் ஹிந்தி மொழியில்தான் புரிய வைக்கிறார். ஒரே ஒரு ஹிந்தி மொழி மட்டுமே இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகிறது. உண்மையில் தந்தையும் ஹிந்தி மொழியில்தான் புரிய வைக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் பல தர்மங்கள், மடங்கள், சாதிகள் இருக்கின்ற காரணத்தினால் மொழிகளும் பலவிதமாக ஆகிவிட்டன. இங்கு எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகள் சத்தியுகத்தில் இருக்காது. குஜராத்தில் இருப்பவர்களின் மொழி தனி. யார் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கிருக்கும் மொழியை அறிந்திருக்கிறார்கள். பல மனிதர்கள் உள்ளனர், பல மொழிகள் உள்ளன. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு மொழி இருந்தது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. இது எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. இந்த ஞானம் அடங்கிய சாஸ்திரம் எதுவும் கிடையாது. கல்பத்தின் ஆயுளும் எழுதப்படவில்லை, யாருக்கும் தெரியாது. உலகம் ஒன்றுதான். உலக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக ஆகிறது. இதுதான் சுய தரிசன சக்கரம் என்று கூறப்படுகிறது. யாரிடத்தில் இந்த சக்கரத்தின் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். ஆத்மாவிடம் ஞானம் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இதையே அவர்கள் கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவிற்கு சுய தரிசன சக்கரத்தை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், அவர்களிடத்தில் ஞானமே கிடையாது. சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை தந்தை தான் கொடுக்கிறார். இது சுய தரிசன சக்கரம். மற்றபடி கழுத்தை துண்டிக்கும் இம்சைக்கான விஷயம் கிடையாது. இவ்வாறு பொய்யாக எழுதி வைத்து விட்டனர். இந்த ஞானம்
தந்தையை தவிர வேறு எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. மனிதர்களை ஒரு பொழுதும் பகவான் என்று கூற முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் தேவதைகள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். தந்தையின் புகழ் எதுவோ அது தேவதைகளுக்கும் இருக்க முடியாது. தந்தை ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையின் புகழ் எதுவோ அது குழந்தைகளின் புகழ் என்று கூற முடியாது. குழந்தைகள் பிறப்பிறப்பில் வருகிறீர்கள். தந்தை பிறப்பிறப்பில் வருவது கிடையாது. குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவர் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறார். குழந்தைகள் தூய்மையாகி பிறகு தூய்மை இல்லாமல் ஆகின்றனர். தந்தையோ எப்பொழுதும் தூய்மையாகத்தான் இருக்கிறார். தந்தையின் ஆஸ்தியும் குழந்தைகளுக்கு அவசியம் வேண்டும். ஒன்று முக்தி, மற்றொன்று ஜீவன் முக்தி. சாந்தி தாமம் முக்தி என்றும் சுகதாமம் ஜீவன் முக்தி என்றும் கூறப்படுகிறது. முக்தி அனைவருக்கும் கிடைக்கிறது. யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். பாரதத்தில் ஜீவன் முக்தி இருந்தது. மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தனர். சத்யுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் மட்டுமே இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. அனைத்தையும் விட லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்தில்தான் அனைவரையும் விட லக்ஷ்மி நாராயணருக்கு தான் அதிகமான ஆலயத்தை உருவாக்குகிறார்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பிர்லா ஆலயத்தை கட்டுகிறார் என்றால் லக்ஷ்மி நாராயணருக்கு எங்கிருந்து ராஜ்யம் கிடைத்தது, எவ்வளவு காலம் ராஜ்யம் செய்தனர் என்பது அவருக்கு தெரியாது. பிறகு எங்கு சென்று விட்டது என்று எதுவும் தெரியாது. ஆக பொம்மைக்கு செய்யும் பூஜை ஆகிவிடுகிறது அல்லவா? இதுதான் பக்தி என்று கூறப்படுகிறது. நீங்களே பூஜைக்கு உரியவர்களாகவும் நீங்களே பூஜாரிகளாகவும் ஆகிறீர்கள். பூஜைக்கு உரிய நிலை மற்றும் பூஜாரியின் நிலை இரண்டிற்கும் அதிகமான வேறுபாடுகள் உள்ளன. அதற்கும் பொருள் இருக்கும் அல்லவா? யார் விகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தூய்மையற்றவர்கள் என்றழைக்கப்படுகிறார்கள். கோபப்படுபவர்களை தூய்மை இல்லாதவர்கள் என்று கூறுவது கிடையாது. யார் விகாரத்தில் செல்கிறார்களோ அவர்கள்தான் பதீத்தமானவர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானாமிர்தம் கிடைக்கிறது. ஞானக்கடலானவர் ஒரே ஒரு தந்தையாவார். இந்த பாரதம் சதோ பிரதானமாக உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது. இது உங்களது புத்தியில் இருக்கிறது என்பதை தந்தைதான் புரிய வைத்திருக்கிறார். இங்கு எந்த ராஜ்யமும் கிடையாது. இங்கு பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம். சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விநாசத்திற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லி தேவதைகள் வாழும் இடமாக ஆகியே தீர வேண்டும். ஆனால் இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இது புது டெல்லி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த பழைய உலகத்தை மாற்றக்கூடியவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிளிஞ்சலில் இருந்து வைரம் போல ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். பாரதம் எவ்வளவு செல்வம் மிக்கதாக இருந்தது. வேறு எந்த தர்மமும் கிடையாது. இப்பொழுது பல தர்மங்கள் உள்ளன. இப்பொழுது கருணை உள்ளமுடைய தந்தையை நினைவு செய்கிறார்கள். பாரதம் சுகதாமமாக இருந்தது என்பதை மறந்து விட்டனர். இப்பொழுது பாரதத்தின் நிலை எப்படி இருக்கிறது? இல்லை என்றால் பாரதம் சொர்க்கமாக இருந்திருக்கும்.
தந்தையின் ஜென்ம பூமி அல்லவா. ஆக நாடகப்படி அவருக்கு கருணை ஏற்பட்டு விடுகிறது. பாரதம் பழமையான தேசமாகும். கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது. வேறு எந்த தர்மமும் கிடையாது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த பாரதம் தலைகீழாக இருக்கிறது. நமது தேசம் பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருந்தது என்று பாடுகிறார்கள். பெயரே சொர்க்கம். பாரதத்தின் புகழ் யாருக்கும் தெரியாது. தந்தை வந்துதான் பாரதத்தின் கதையை கூறுகிறார். பாரதத்தின் கதை என்றால் உலகின் கதை. இது சத்யநாராயணருடைய கதை. முழு 5000 ஆண்டிற்கு முன்பு பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களது சிலைகளும் இருந்திருக்கின்றன என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எவ்வாறு கிடைத்தது? சத்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது? சங்கம யுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது? கலியுகம். இது சங்கம யுகமாகும். இதில்தான் தந்தை வரவேண்டி இருக்கிறது. ஏனென்றால் பழைய உலகை புதியதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, தூய்மையற்ற உலகை தூய்மையாக ஆக்குவதற்காக நான் வரவேண்டி உள்ளது. பிறகு என்னை சர்வவியாபி என்று கூறிவிட்டீர்கள். யுகத்திற்கு யுகம் வருகிறார் என்று கூறியதால் மனிதர்கள் குழப்பமடைந்து விட்டார்கள். சங்கம யுகத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் யார் என்பதை பலகையில் எழுதியிருக்கிறீர்கள். பிரஜாபிதா, பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்று. பிரம்மாவின் தந்தையார் சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இரண்டாவது பிரம்மா. பிறகு பிரம்மாவின் மூலம் படைப்புகள் படைக்கப்படுகின்றனர். பிரஜாபிதா என்று அவசியம் பிரம்மாதான் அழைக்கப்படுகிறார். சிவனை பிரஜாபிதா என்று கூறுவது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் நிராகாரமான சிவன். பிறகு இங்கு வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் வாய்வழி பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம்தான் உங்களை பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதைகளாக ஆக்குகிறேன். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். பிரம்மா யாருடைய குழந்தை? பிரம்மாவின் தந்தைக்கு ஏதாவது பெயர் இருக்கிறதா? அவர் நிராகாரமான தந்தை சிவன். அவர் வந்து இவருக்குள் பிரவேசம் செய்து தத்தெடுக்கிறார். வாய்வழி வம்சத்தினர்களை உருவாக்குகிறார். நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இவர் என்னுடையவராக ஆகிவிடுகிறார். துறவரம் மேற்கொள்கிறார். எதை துறவரம் செய்கிறார்? 5 விகாரங்களை. வீடு வாசலை விட வேண்டிய அவசியமில்லை. இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்க வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இதுதான் நினைவு. இதன் மூலம் கரைகள் நீங்கி விடுகிறது. மேலும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். பக்தியில் எவ்வளவுதான் கங்கையில் குளித்தாலும் ஜபம் தவம் செய்தாலும் அவசியம் கீழே இறங்கியே ஆக வேண்டும். சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? தந்தையை தவிர வேறு யாரும் வழி காண்பிக்க முடியாது. தந்தை முற்றிலும் எளிய முறையில் கூறுகிறார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். இவர் ஆத்மாக்களிடத்தில் பேசுகிறார். இந்த குஜராத்தியிடமோ அல்லது சிந்திக்காரர்களிடமோ பேசவில்லை. இது ஆன்மீக ஞானமாகும். சாஸ்திரங்களில் உலகாய ஞானம் உள்ளது. ஆத்மாவிற்கு தான் ஞானம் தேவைப்படுகிறது. ஆத்மாதான் தூய்மை இழந்து விட்டிருக்கிறது. அதற்கு தான் ஆன்மீக ஊசி தேவைப்படுகிறது.
தந்தைதான் ஆன்மீக அழிவற்ற சர்ஜன் என்று கூறப்படுகிறார். நான் உங்களது ஆன்மீக சர்ஜன் என்று அவரே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். உங்களது ஆத்மா தூய்மை இழந்துவிட்ட காரணத்தினால் ஷரீரமும் நோய் உடையதாக ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் பாரதவாசிகள் மற்றும் முழு உலகவாசிகள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். பிறகு எப்படி சொர்க்கவாசிகளாக ஆக முடியும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நான் வந்துதான் அனைத்து குழந்தைகளையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். உண்மையில் நாம் நரகவாசிகளாக இருந்தோம் என்பதை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள். கலியுகம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நரகமும் கடைசி கட்டத்தில் இருக்கிறது. பாரதவாசிகள் இந்த நேரத்தில் பயங்கரமான நரகத்தில் இருக்கிறார்கள். இதை ராஜ்யம் என்று கூற முடியாது. சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். சொர்க்கம் அழைத்து செல்ல தகுதியானவர்களாக தந்தை ஆக்குகிறார். ஆக அவர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தங்களது தர்ம சாஸ்திரத்தை அறியாமல் இருக்கிறார்கள். தந்தையையும் அறியாமல் இருக்கிறார்கள். நான் தான் தூய்மை இழந்திருந்த உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கியிருந்தேனே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்று தந்தை கூறுகிறார். கிருஷ்ணர் தூய்மையாக முதல் நம்பராக இருந்தார். அவரை ஷியாம் சுந்தர் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணரின் ஆத்மா பிறப்பு இறப்பில் வந்து இப்பொழுது கருப்பாக ஆகிவிட்டது. காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டது. ஜெகதம்பாவை ஏன் கருப்பாக காண்பிக்கின்றனர் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. எவ்வாறு கிருஷ்ணரை கருப்பாக காண்பித்து இருக்கிறார்களோ அதே போன்று ஜெகதம்பாவையும் கருப்பாக காண்பிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கருப்பாக இருக்கிறீர்கள், பிறகு அழகானவர்களாக ஆகிறீர்கள். பாரதம் மிகவும் அழகாக இருந்தது என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். அழகை பார்க்க வேண்டும் என்றால் அஜ்மீரை பாருங்கள். சொர்க்கத்தில் தங்க வைரத்தின் மாளிகை இருந்தது. இப்பொழுது கற்களினால் இருக்கிறது. அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆக சிவபாபா பிரம்மா தாதா இருவரும் இணைந்து இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால்தான் பாப் தாதா என்று கூறுகிறோம். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஒருவேளை தாதாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று கூறினால் பிறகு சிவனிடத்தில் என்ன இருக்கிறது? சிவபாபாவின் ஆஸ்தி பிரம்மாவின் மூலம் கிடைக்கிறது. பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை. இப்பொழுது ராவண ராஜ்யம். உங்களை தவிர அனைவரும் நரகவாசிகள் ஆவர். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். இது எந்த மனிதனும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. உங்களுக்கு முரளியை கூறுவது யார்? சிவபாபா. பரம்தாமத்திலிருந்து பழைய உலகில் பழைய ஷரீரத்தில் வருகிறார். யாருக்காவது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் தந்தையை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. முதலில் எல்லையற்ற தந்தையை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார்கள். வெறுமனே இருக்க இயலாது. எந்த எல்லையற்ற தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகிறாரோ அவரிடம் எங்களை உடனே அழைத்து செல்லுங்கள் என்று கூறுவார்கள். சிவபாபாவின் ரதம் யார் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களும் கூட குதிரையை அலங்காரம் செய்கிறார்கள். அடையாளமாக இடுப்பு பட்டை வைக்கிறார்கள். அது முகமதுவின் ரதமாகும். அவர்தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். பாரதவாசிகள் காலைக்கு திலகமிடுகிறார்கள், ஆலயத்தில் வைக்கிறார்கள். இதன் மீது சிவன் சவாரி செய்தார்
என்று நினைக்கிறார்கள். உண்மையில் காளையின் மீது சிவனோ அல்லது சங்கரோ சவாரி செய்வது கிடையாது. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. சிவன் நிராகாரராக இருக்கிறார். அவர் எப்படி சவாரி செய்ய முடியும்? காளையின் மீது அமர்வதற்கு கால்கள் தேவை. இதுதான் குருட்டு நம்பிக்கையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடமிருந்து அடையும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரிய நிலையை அடைவதற்காக விகாரங்களை தியாகம் செய்ய வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையான நம்பிக்கை புத்தி உடையவர்களாக வேண்டும். வரதானம். அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயையின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. விளக்கம். அனுபவம் என்பது அனைத்திலும் மேலான சக்திசாலியான நிலை. அனுபவி ஆத்மா தனது அனுபவத்தின் மனதைரியம் மூலம் மாயையின் எந்த ஒரு சக்தியையும், அனைத்து விஷயங்களையும், அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். மேலும் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்த முடியும். எதிர்கொள்ளும் சக்தி மூலமாக அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான சக்தி அனுபவத்தின் வில் பவர் மூலமாக சகஜமாக கிடைத்துவிடும். எனவே ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன். ஒருவர் மற்றவரை பார்ப்பதற்கு பதிலாக உங்களை நீங்கள் பாருங்கள் மற்றும் மாறுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் நிலையை அனுபவம் செய்யுங்கள். தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு சக்தியின், ஒவ்வொரு பிராப்தியின், ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்கிறதா? அனுபவத்தின் அதிகாரியாக இருந்தால் எந்த ஒரு குழப்பமான சூழலும் அனுபவத்தின் அதிகாரிக்கு முன்னால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அனுபவி மூர்த்தி ஒரு பொழுதும் எந்த ஒரு குழப்பமான சூழலிலும் ஆடாத அசையாதவராக இருப்பார். குழப்பத்தில் வரமாட்டார். ஏனென்றால் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய அதிகாரம் அனுபவம். எந்த சமயம் எந்த சக்தி வேண்டுமோ அதை வரவழையுங்கள். அந்த ஒரு நொடியில் அது உதவியாளராக ஆகிவிடும். ஓம் சாந்தி.